1008 தாமரை லிங்க தவச்சாலிருந்து பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நேற்றைய தினம் ஆடி அமாவாசை அன்று ஏகே படவேடு என்று சொல்லக்கூடிய ஆதி அண்ணாமலை பீமலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு மகாபலிபுரத்திலிருந்து ஸ்தபதியும், சென்னையிலிருந்து ஹெட்டில்ஸ்லேருந்து ஒரு சிவனடியார் வந்தாங்க. அவங்க மகாபலி ஸ்தபதி என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த லிங்கத்தை அளவெடுத்தாங்க. பீமலிங்கேஸ்வரர் அது 4 யுகமாக இருந்தது. எடுக்கும்போது உயரம் 17 அடி லிங்கம் மட்டும் இருக்குது. அதுக்கு ஆவுடையார் செய்கிறதுக்கு என்னென்னாக்கா 98 லட்சம் கேட்குறாரு ஸ்தபதியார். என்னது 98 லட்சம். அப்போ என்றைக்கோ செஞ்சங்க லிங்கம் செய் பார், 8 கை சிவன். என்னது 8 கை சிவன். இந்த ஆள் 1 2 3 இந்த முட்டி மேலே ஒரு கை வச்சுக்கிறாரு. இது ஒன்று, இது 3 கை உடஞ்சி போயிருக்குது. இந்த ஆள் வடிக்கிறதுக்கு ஏதோ சங்க காலத்தில் வடிச்சிருக்காங்க. என்னது இன்றைக்கி வியாழக்கிழமை, நேற்று அங்கே பார்த்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை 8 கை சிவனாண்டு வந்துக்கிறோம். என்னது என்ன இது? ஆதி அண்ணாமலை பீமலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு ஆவுடையார் செய்யறதுக்கு 98 லட்சம். நந்தி ஒரு 6 அடி உயரத்துக்கு 30 லட்ச ரூபா ஸ்தபதி கேட்டுக்கிறாங்க. பேசி அவங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்துருக்கோம். நேற்று தினம் அங்கே அது முடிச்சோடனே மழை கூட போயிடுச்சு. தூரம் கூட 2 தூரம் போட்டுது. அது அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி இன்றைக்கி இவர் கூப்பிட்ட 2 நாளாக இங்கே வரல. இன்றைக்கி வந்திருக்கிறேன். இப்போ பாரு, இந்த ஏரியில் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது. சூரியம்பர் மாலை 6 மணி. என்னது மாலை 6 மணி. இது தாமரை ஏரி. என்னது தாமரை ஏரியில் இவர் 8 கை சிவன் இருக்கான். பார்த்துங்க, 8 கை சிவன். இவ்வளோ என்ன அணுவில் அவனுள் அணுவும் கணுவரை நின்று கலந்துள்ளார். யானை உள்ள இந்த பார், யானை தலை கண் இருக்குது. இந்த துதிக்கை உடஞ்சிட்டு இருக்குது. இந்த ஒரு பாதம், இங்கே ஒரு பாதம். அந்த வயிற்றுக்குள்ளேயே அவர் உள்ளே இருக்கார். அணுவுக்குள் அணுன்ற மாதிரி மூலத்தில் மூலமாக உள்ளே காட்சி சிற்பி வடித்து வச்சுக்கிறாரு. என்னது இது என்ன ஒரு பெரிய விந்தை தெரியுமா? இது அவன் அருள் இருந்தால் தான் எல்லாம் முடியும். இதுதான் வள்ளிமலை. இந்த வள்ளிமலை சுற்றி தான் 27 லிங்கம் இருக்குது. அது அது பெரிய ஒரு கல்லாஞ்சாலும் சொல்லுவாங்க. இது பெரிய தாமரை ஏரி. நீர் தண்ணி எவ்வளோ இருக்குது பாரு இப்போ.